ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட டைட்டில் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, கருப்பு கழிவில் இருந்து திரவ தங்கம். ஸோ என்னடா வீடியோ டைட்டில் இது? ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி தான் இந்த வீடியோல இருக்கிற அதாவது வீடியோக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான, அப்புறம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. அது என்ன கருப்பு கழிவு? அப்புறம் இந்த திரவ தங்கம் அப்டின்னா கூட என்ன? சோ அப்டின்றத எந்த ட்விஸ்ட்டுமே வைக்காம சீக்கிரமா பாத்துரலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம். சோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்க இந்த உலக நாடுகள் எல்லாம் எரிபொருள் தட்டுப்பாட்டால நல்லா கதறி போயிட்டு இருக்காங்க. சோ அதாவது 1 வாரம் இந்த போர் நடந்ததுக்கே இப்ப தட்டுப்பாடு எல்லா நாடுகளும் கதறிட்டு இருக்காங்க. சோ இன்னும் 1 வாரம் கூட எக்ஸ்ட்ரா இந்த வார் கன்டின்யூ ஆச்சுன்னா கூட, நமக்கு ஒரு சொட்டு க்ரூட் ஆயில் கூட கிடைக்காம, பயங்கரமான கலவரங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் போல இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நேரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்க படைகள் ஈரான் ஆயில் கிடங்குகள் மேல தொடர் தாக்குதல் நடத்தி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஈரானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் கடுமையான அதாவது கோவத்த ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆல்ரெடி அவங்க லீடராவே காமேனி அசசினேட் பண்ணிட்டாங்க. அது முடிச்சுட்டு இந்த ஸ்கூல் அந்த நெறைய மக்கள் வாழக்கூடிய இந்த சிட்டீஸ் மேலலாம் கன்டினியூ அட்டாக் பண்ணியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆயில் ரிஃபைனரீஸ் மேலயும் அட்டாக் பண்ணும்போது க்ரூட் ஆயிலோட சப்ளை கம்மியாயிரும்ல. சோ இது எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் ரொம்ப கடுப்பாவும் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க நம்ம ஈரான். சோ சண்டை போடுறது என்னமோ அவங்க 2 நாடுகள் தானே. ஆனா இதனால உலக நாடுகள் தான் ரொம்ப பயங்கரமா பாதிப்படையறாங்க. சோ அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஈரானும் அப்புறம் அவங்களோட இயற்கை வளமான இந்த கச்சா எண்ணெயும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சோ ஈரான் அடிச்சா அது நமக்கு நாமே சவக்குழி தோண்டிக்கிற மாதிரி. சோ அப்படி பல உலக வல்லுனர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டும் இருக்கு கூட. சோ அந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு ரொம்ப அத்தியாவசியமான எரிபொருளான இந்த க்ரூட் ஆயில சப்ளை பண்ணி, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் ஈரான் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். கச்சா எண்ணெய் மட்டும் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஒரு மிகப்பெரிய சொத்து. சோ அந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் எல்லா வகையான இந்த பெட்ரோல் அதாவது இந்த எல்பிஜி, டீசல், பெட்ரோல் அப்புறம் அந்த நம்ம ரோட்டுக்கு போற தார் கூட அதுல இருந்து தான் உற்பத்தி பண்றாங்களாம். சோ அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நம்புவீங்களா? ஆனா அது 100க்கு 100 உண்மைதான் ஃபிரெண்ட்ஸ். சரி, ஆமா ஃபிரெண்ட்ஸ். சோ கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி இருக்கிற இந்த க்ரூட் ஆயில் அதாவது இந்த கருப்பு கழிவுல இருந்து நாம டெய்லி யூஸ் பண்ற இந்த எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல் அப்புறம் தார், ஹெவி ஆயில் போன்ற எல்லா வகையான எரிபொருளும் அதாவது அதுல இருந்து தான் பிரிச்சு எடுக்குறாங்க. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் மேல சொன்னதுல கருப்பு கழிவு எது, அப்புறம் திரவ தங்கம் எதுன்னு. சோ ஆமா ஃபிரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம தங்கத்த கூட ஈஸியா வாங்கிடலாம். ஆனா அந்த பெட்ரோல் ஈஸியா வாங்க முடியாது போல இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சோ இப்ப நான் சொன்ன இந்த கருப்பு கழிவான க்ரூட் ஆயில்ல இருந்து விலை மதிக்க முடியாத இந்த பெட்ரோலியம் மாதிரியான எரிபொருட்கள் அதாவது எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சோ அதாவது இந்த உலகத்துல இருக்கிற நாடுகள் எல்லாமே ஈரான் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரும் கச்சா எண்ணெய். அதாவது க்ரூட் ஆயில மட்டும் தான் வாங்குவாங்க. சோ அந்த க்ரூட் ஆயில அவங்க நாட்டுல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அதாவது ஆயில் பிராக்ஷனேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இந்த எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல், ஹெவி ஆயில், தார் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல தான் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராசஸ் நடக்கும். சோ அது என்னன்னா, நல்லா சுத்திகரிக்கப்பட்ட இந்த க்ரூட் ஆயில்ல பெரிய பெரிய கண்டெய்னர்ல ஃபில் பண்ணி வச்சுட்டு, அந்த க்ரூட் ஆயில பெரிய பெரிய டியூப் வழியா அதிக வெப்பநிலை இருக்கிற இன்னொரு அறைக்கு அனுப்புவாங்க. சோ அந்த இடத்துல வெப்பநிலை 500 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது, இந்த க்ரூட் ஆயில் அந்த இடத்துல ஆவியாக மாற ஆரம்பிக்கும். சோ அப்படி வெளிய வர அந்த வாயு நிலையில இருக்கிற இந்த க்ரூட் ஆயில் தான் எல்லா வகையான எரிபொருளும் கலந்து இருக்குமாம். சோ ஆனா இந்த எரிபொருட்களோட பாய்லிங் பாயிண்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடும். சோ இந்த வகையில மிக குறைந்த பாய்லிங் பாயிண்ட் இருக்கிற எரிபொருள் ரொம்ப சீக்கிரமா முதல்ல தனியா பிரிஞ்சு வெளிய வரும். சோ அந்த கான்செப்ட் படி இப்போ மிக மிக குறைந்த பாய்லிங் பாயிண்ட் அதாவது 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ இருக்கிற எல்பிஜி அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் முதல்ல வெளிய வரும். சோ இந்த கேஸ் சிலிண்டர்ல கலெக்ட் பண்ணி அத மக்கள் பயன்பாட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த பிராக்ஷனேட்டிங் காலம்ல இருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேல பாய்லிங் பாயிண்ட் இருக்கிற இந்த திரவ பெட்ரோலியம் வெளியில வரும். சோ அத தனியா கலெக்ட் பண்ணி இந்த பெட்ரோல் பங்க்குக்கு சப்ளை பண்ணுவாங்க. சோ அதத்தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த டூ வீலர்ஸ் அப்புறம் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதாவது நம்ம பஸ், லாரிக்குலாம் ஃபியூலா போட்டு ஓட்டுவோம். சோ அதுக்கு அடுத்ததா 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேல பாய்லிங் பாயிண்ட் இருக்கிற இந்த கெரோசின் அப்புறம் ஜெட் ஃபியூல் எல்லாம் வெளிய வரும். அதுக்கப்புறம் 250 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இந்த பாய்லிங் பாயிண்ட் இருக்கிற இந்த டீசல் வெளியில வரும். சோ அத தனியா கலெக்ட் பண்ணி அதுவும் பெட்ரோல் பங்க்குக்கு சப்ளை பண்ணுவாங்க. சோ டீசல் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம 4 வீலர்ஸ்க்கு போட்டு ஓட்டுவோம்.
சோ அப்புறம் கடைசியா இந்த ஃபிராக்ஷனேட்டிங் காலம்ல இருந்து 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேல பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற இந்த ஹெவி ஆயில் அப்புறம் நம்ம ரோட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ற இந்த தார்லாம் வந்து கிடைக்கும். சோ இப்ப நம்ம மேல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ற க்ரூட் ஆயில பல விதமான எரிபொருளா மாத்தி நம்ம யூஸ் பண்றோம். சோ இப்போ இந்த கச்சா எண்ணெய் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்கு தேவையான எந்த விதமான எரிபொருளும் நமக்கு கிடைக்காது. அதனால நாம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்? சோ நம்ம டெய்லி சமைச்சு சாப்பிடுற சாப்பாடு கூட நம்மளால சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிருவோம். சோ இப்படி உலகத்துல இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து ஒற்றுமையா இல்லாம இப்படி மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த பெருசா எந்த பாதிப்பும் ஏற்படுது. அதோட நம்மள மாரி சாதாரண மக்கள் தான் வந்து பயங்கரமான பாதிப்புகள்லாம் ஏற்படும். சோ அப்படி ஏற்படும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பல உள்நாட்டு போர்கள் வந்து வரதுக்கான அபாயமும் இருக்குன்னு பெரிய பெரிய வல்லுனர்கள் எல்லாம் எச்சரிக்கை விட்டிருக்காங்களாம் ஃபிரெண்ட்ஸ். சோ கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து அமெரிக்கா அப்புறம் ஈரான் தலைவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் வார் முடிவுக்கு கொண்டு வரலன்னா, சோ நம்ம மக்களோட இயல்பு வாழ்க்கை வந்து மொத்தமா வந்து சீரழிஞ்சு போயிரும். சோ அதாவது இந்த போர் வந்து முடிவுக்கு வரணும்ன்றது தான் வந்து இப்போதைக்கு மக்களோட அதாவது நம்ம எல்லாரோட ஆசைன்னு கூட நம்ம சொல்லலாம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.